இருக்கிறான், நல்லா பாதுகாப்பான், நல்லா காட்டி தந்த இடம் அவனுக்கு தெரியும், எங்களை எப்படி பாதுகாக்கணும், நல்லா பாதுகாப்பான், நீங்க பயப்பட வேணாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குர்ஆன் ஆயத்துல வந்து சம்பந்தமா இந்த இடையில ஒரு வெட்டம் இருக்குது, அந்த உள்ளுக்கு இறங்கணும். நான் ஏரிக்கு பார்த்துட்டு வந்தேன், உள்ளுக்கு 20 அடி மட்டும் உள்ளுக்கு இறங்கணும். உள்ளுக்கு இறங்கினா இந்த மாதிரி நாங்க நிக்கிற மாதிரி அளவுல ஒரு கோஷ்டிக்கு நிக்கலும், 15-18 பேருக்கு அப்புறம் நிக்கலுமான இடம். 3 மீட்டர் தான் நீட்டம், அப்போ 9 அடி. சரியா? இங்கல சைடுக்கும் அந்த அளவுக்கு ஈக்கி, முன்னுக்கு ஒரு வாசல் பின்னுக்கு ஒரு வாசல். அது எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது மாதிரி ஒன்று ஈக்கிறத மக்களை யாரும் காணல. ஆனா ரசூலுல்லாஹ்களுக்கு அதை காட்டுறதுக்காக அல்லாஹ் கொண்டு போயிட்டு இந்த பிரயாணத்துல வச்சு அதையும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அதுல மறைஞ்சிரிங்கண்டு புறா கூடு கட்டி சிலந்தி வலையெல்லாம் இழுத்து இவங்களோட கண்ணு காணாம எல்லாம் பாதுகாத்து இவ்வளவு அழகா ஒரு பிரயாணத்தை அமைச்சி கண்டுவாருங்க ரசூலுல்லாஹ்வோட இதுல. ஏற்பாட்டை தான் இப்ப அவங்க ரோட் போடுறாங்க. இதுல என்ன வாகனத்திலே போயிட்டு வர அதுக்கு வேற ஒரு கணக்கு எடுப்பாங்க அரசாங்கத்தால. இது இன்னும் செஞ்சு முடிக்கல, இப்ப அந்த வேலை தான் நடக்குது. அப்ப அதுல வந்து ரசூலுல்லாஹ் இப்ப என்ன செய்ய இந்த இவ்வளவுலயே ரசூலுல்லாஹ் ஏறிப்பாங்கன்னு உங்களுக்கு சும்மா நினைச்சு பாக்கலாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த மேட்டை ஏறலாம் அவ்வளவுதான். அப்ப ரசூலுல்லாஹ் அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறிப்பாங்க உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட ஏறிக்குது. அவங்களோட மகன் அப்துல்லான்றவர் வந்து இந்த இதோட வயசுக்குள்ள உண்டு, ஆடு மேய்க்கிற. அவங்க ஆடுகளை இங்கிருந்து அங்க ஆட்டை கொண்டு போய் வச்சு பால் எடுத்து கொடுத்து வச்சுட்டு அடுத்த நாளும் அந்த எல்லைக்குள்ளே சுத்தி இருந்து போட்டு அடுத்த நாளும் ஆட்டை மேய்ச்சி அதோட பால் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் வாப்பவையும் ரசூலுல்லாஹ் கூட்டாளி, வாப்பட கூட்டாளி, அபூபக்கர் கூட கூட்டாளி. இதுகளை பாதுகாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்துச்சு. ரோட் காட்டி கொடுத்தது ஒரு காஃபிர், அரீக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். மதீனாவுக்கு போகும் வரையில ரகசியமான ரோட்டம் காட்டி கொடுத்த, யாருமே வராத பாதை. டெய்லி போறதுக்கு வரத்துக்கு ஒரு ரோட்டிக்கும் தானே, மக்காவுக்கு மதீனாவுக்கும் வியாபார கோஷ்டிகள் போறது வாரது சந்திக்கிறது எல்லாமேக்கு அந்த எந்த ரோட்டும் சம்பந்தப்படாத முறைக்குத்தான் இவங்க ரோட் அமைச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவ்வளவுக்கு அவருக்கு பெரிய டேலண்ட் ஒன்று இருக்குது இந்த ரோட் காட்டுற விஷயத்துல. காஃபிரா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்களை பக்குவமா கொண்டு போய் மதீனாவில் கொண்டு போய் சேர்த்தி போட்டு தான் அவங்க ரிட்டர்ன் இங்க மக்காவுக்கு வந்தாங்க தனிமையில. 11 நாள் ரசூலுல்லாஹ் இங்கேருந்து நடந்து போய்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த குகைக்குள் இருக்கிற நேரம் இறங்கின ஆயத்துகள் தான் இதுகுமா ஃபில் கார், நாங்க குகைக்குள்ள இருக்கிற நேரம் சானியஸ் 9. அப்ப நாங்க 2 பேரும் மட்டுமே யார சொல்ல கன்றுவனுகளோ தெரியாதே சரி. அபூபக்கர் அவங்க பயந்தாங்க. அப்புறம் இல்ல இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட லா தஹஸன், நீ கவலைப்பட வேணாம், இன்னல்லாஹ மஅனா, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், நீ ஒன்றும் யோசிக்காத அளவுல தைரியத்தை விட்டு ரசூலுல்லாஹ் அந்த 3 நாளும் பயங்கரமான நிலைமையில இருந்துட்டு தான் அப்படியே போனாங்க அவங்க பிரயாணத்தை. இப்ப இதுல நாங்க அந்த சம்பவத்தை எவ்வளவோ கேட்டிருப்போம் இல்லையா? ஆனாலும் இப்படி இடத்துல தானா ரசூலுல்லாஹ் ஏறினாங்க கண்ணால வந்து பார்க்க. இப்ப உங்களுக்கு அந்த சம்பவம் இனி பிறகு எங்கேயாவது ஒரு தாலிங் கித்தாப்லயோ புத்தகத்திலயோ வாசிக்கிற நேரம் இது அப்படியே ரீல்ஸ் ஓடு மனசுக்குள்ள, இது இப்படித்தான் இருந்தது. அப்ப அது ஒரு எங்களுக்கும் ஒரு நன்மை தானே. ரசூலுல்லாஹ் இவ்வளவு அவங்க மதீனாக்கு போன அங்க சைடுல அப்படியே பொறுத்தாலே இறங்கி போனாங்க. இந்த போட்டு தான் இருந்தவர். இப்ப அதுல ஒரு கலால் பத்ரி நண்டி பைத்திக்கு தானே அந்த பைத்துல மின் சனியாத்தில் வதாண்டு வந்திருக்கிற. மின் சனியாத்தில் வதாண்டா மலைக்கு மேல ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு மேடு பள்ளங்களை தாண்டித்தான் ரசூலுல்லாஹ் போன. ஒரு நாள் இந்த மாதிரி ரோட்ல போய் இந்த ரோட் போட்டிக்கிறேன் ரசூலுல்லாஹ் 1400 வருஷம் கணக்கெடுங்கள் எங்கேயாவது ரோட்டு இந்திக்கு கல்லு மலையாதான் வாகனம் இல்ல, ஒட்டகம் தான் வாகனம். அப்ப ஒட்டகத்துக்கு வாகனம் இது மாதிரி ரோட் போட்டு வச்சு அந்த காலத்துல இல்ல. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு போய்த்திருப்பாங்க. அடுத்ததெல்லாம் போய் சேரும் வரல ரசூலுல்லாஹ்க்கு எங்க தண்ணி இருக்குது, எந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்ற ரோட்டுகள் எல்லாம் காட்டி கொடுத்து தான் ஒரு உதிப்புல தான் ரசூலுல்லாஹ் போனாங்க. அங்க போய் நின்று அங்க திரும்ப தண்ணி எல்லாம் குடிச்சு 11 நாள் நடக்கிறாங்களுக்கு பாலைவனத்துல எங்க தண்ணி அல்லாஹ் காட்டி கொடுத்தான் கிணறு உள்ள இடங்களை. அந்த மாதிரி இடத்துல தண்ணியை எடுத்து பயன்படுத்துங்க. வேற தாரிக்கு கொண்டு போய் கொடுக்க சப்போர்ட்டுக்கு ஒத்தரும் இல்ல. யாராவது இடையில போய் யாரையும் மகப்படாம சந்திக்காம போகணும் மட்டும் தானே போனாங்க. அப்படி போயிட்டு வந்தாங்க. தூரம் இந்த அரபா மைதானம், இப்ப இந்த அரபா மைதானத்துக்கு தான் போறோம். அங்க ஜபலுர் ரஹ்மான் ஒரு மலை ஒட்டிக்கு, மலையாடி வாரத்துக்கு முடிஞ்ச அளவு பஸ்ஸை எவ்வளவு கொண்டு போயிருக்கோம் அவ்வளவுக்கு வரங்காட்டி பஸ்ஸை கொண்டு போவோம். பெரிய பஸ் வந்து அவ்வளவு கிட்ட நெருக்க கொண்டு போறோம் இல்லை, தூரத்துல பார்க்கிங் ரோட்ல போட்டுட்டு அப்படி போய்த்துருவாங்க. அப்ப கஷ்டம் இல்லை, நடந்து போயிடலாம். அப்ப நாங்க பஸ்லயே போயிட்டு சுத்தி காட்டிட்டு தான் பாரு
எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஆட்களும் இல்லை. முடிஞ்ச அளவு அவற்றை கொண்டு நான் பஸ்ஸில் இறக்கி மலையை கொண்டு காட்டும் எவ்வளோ ரஹ்மாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அரபா மைதானத்தில் வச்சு பயான் பண்ணிட்டேன். கடைசி கொத்துபா அந்த நடத்துகிற இடம் தான், கடைசி பயான் நடந்த இடம். இடை சைடு இந்த வலை சைடால் பாருங்க, ஒரே மாதிரியான 4 வீடுகள் இருக்குது. இல்லைங்களே இந்த இந்த சைடு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 4 வீடு. இமாம் சுதைசிட வீடு தான். அவங்களுக்கு 4 மனைவிமாரு 4 மனைவிமாருக்கு 4 வீடு கட்டி கொடுத்தீங்க. அது ஒன்று நீ அவங்களுக்கு மாதிரி தொடர்ந்து இதுக்குள்ளதான் இருக்கிறேன். அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் எல்லாம் இங்கிருந்து அவர் தொழுவிக்க வாரண்டா வாகனத்தில் அங்கே வந்து தொழுவிப்பாரு. சுதேசிமா கொஞ்ச நாளாக இப்போ தொழுவிக்கல, இது வேறு வேறு அவருக்கு நிறைய இமாம் பதவிகள் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் அவாலி, மக்காவுடைய அவாலி என்ற பகுதியில் தான் இந்த அவனோட வீடுகள் இருக்கிறது. அடுத்தது இங்கே ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கிறது, உம்முல் குர்ஆன். மதீனா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கிறானே, அது மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டி தான் உம்முல் குர்ஆன். அது முன்னுக்கு போனால் டாக்கே. ரஷீத் மன்னர் சவுதி அரசாங்கத்தில், சவுதி அரசாங்கம்னா அந்த நேரங்களில் மன்னர் ஆட்சி காலத்தில் இப்போ ஹாரூன் ரஷீத் அவங்க ஆட்சி செய்கிற நேரம் அவங்களோட மனைவி சுபைதா. அப்போ ஐநூ சுபைதான்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னென்றால் அரபாவில் உள்ள ஆட்களுக்கு, அரபாவில் மினாவில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் தண்ணி வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு ஓடை மாதிரி கட்டி வச்சாங்க. நீண்ட தூரத்துலேருந்து அந்த தண்ணி வரும். அப்போ அதுக்கு ஒரு ஓடையா மலை அடிவாரத்திலேயே கட்டி வச்சு அங்கே அரபா வரல ரொம்ப நீண்ட தூரத்துக்கு அவங்களோட சொந்த செலவில், கணவன் செலவில்லை, சுபைதான் அவங்களோட சொந்த செலவில் தான் அதை கட்டி இந்த அவங்களுக்கான ஹாஜிமார்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாங்க. அந்த டைத்தில் இதில் கொஞ்சம் போட்டு கிட்ட நெருங்கி போனால் பார்க்கல இந்த சைட் அந்த மலை அடிவாரத்தில் தான் அது கட்டிக்கிறேன். சரியான தூரத்துக்கு எவ்வளோ நீட்டத்துக்கு கட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி பெரிய ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் பெரிய இந்த காலத்திலேயே சாத்தியப்படாத ஒரு வேலை ஒன்று. ஞாபகமா ரமையுரிது பீகிட்டியில் ஹாதிப்பில் உள்மின் உதிக்குஹாதிப்பின் அதாபின் அலி. இந்த எல்லைக்குள்ள ஏழாவது ஒரு தீங்கு செய்ய நாடினாலும் அது பெரிய பாவம் தான். அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம். அதே மாதிரி தான் இதுக்குள்ள நான் உமர் எல்லாம் சொன்னாங்களே, என்னோட வாப்பாவை கொலை செஞ்சாலும் கூட நான் இந்த தவாப்பை வச்சு கண்டுட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹில்லுன்ற இடத்துக்கு போகும் வரையிலண்டு. அப்ப இந்த எல்லைக்குள்ள வரணும், அது கூட அடிக்கையும் வேண்டியது கேம காட்டு அங்க ஒண்ணு கேலாம், அவ்வளவு பக்குவமான இடம். அப்ப இந்த அளவு எடுத்துக்காரும் உங்களுக்கு கூட அந்த இது இது பள்ளி இதுதான் ஜாமியா, அந்த உம்முல் கேம்பஸ் பெரிய யூனிவர்சிட்டி, 10,000 பிள்ளைகளுக்கு மேல படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா படியுமா நிறைய பேர் படிக்கிறேன். அங்கே ஸ்காலர்ஷிப்ல இங்க எடுபட்டு வருவாங்க, இங்கே வருவாங்க, மதீனா யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. நிறைய மௌலவிமார்கள் தான் நீங்க எடுபட்டு. குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளதான் அரபா ஐக்கிறேன். அப்ப 4 பொறுத்தாலையும் அதுக்கு எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த எல்லா இடத்துலேருந்து ஸ்டார்ட், இந்த மஞ்சள் போர்டிக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட். இது மாதிரி மரங்கள் தான் அரபா மைதானத்துல நாட்டி வச்சிருக்குது. என்ன மரம்? வேப்ப மரம். வேப்ப மரம் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேமதாச அரசாங்கம் செய்யற டைம்ல ஒரு 1000க்கு மேல மரக்கண்டுகள் கொடுத்த வேப்ப மரம், அது வெள்ளைகள் நாட்டிக்கு அரபா மைதானத்துல. அதுவும் இன்னும் வேற வேற நாடுகளிலிருந்து வந்த மரங்கள் எல்லாம் இந்த கோடை காலத்துகளுக்கு ஈடு செய்யக்கூடிய மரங்கள்.
நிழல் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புல இதுல இதை கட்டி வச்சுக்கிட்டு அரபாவுல தங்குறன்றது இப்படித்தான். இந்த இப்ப தெரியுத இடமைக்கு தானே இதுக்குள்ள கூடாரம் அடிச்சிருப்பாங்க. ஃப்ரேம் மாதிரி டைம் ஆச்சுல வந்து ஃபைபர் புடவைகளை பிரிச்சு அடைச்செடுப்பாங்க. மற்றபடி அதில் சுற்றி எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. ஃப்ரேம் நீக்கும். ஃப்ரேமும் பில்லியன் தலையிலிருந்து ஆர்டர் பண்ணி அடிச்செடுத்தீங்க எங்கட நாட்டில். அங்குக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்சிங்க மற்ற நாடுகளில் செய்யற போல. காலத்துல பஸ் பார்க்கிங் நாங்க வரக்கூடிய குரூப்புகள் எங்களை கொண்டு வந்து நாங்க தங்குற இடத்துல விட்டுட்டு அந்த பார்க்கிங்ல இருந்து வந்து பஸ் எல்லாம் நிற்கும். இடது பொறுத்து நிற்குது பஸ் பார்க்கிங் தானே. இடத்துல இருந்து அரபா மைதானம் ஸ்டார்ட். மரங்களுக்கு இடையில தான் அரபாவுடைய இந்த டென்ட்கள் அடிச்சு இப்படிதான் அன்றைய நாள் தங்கணும். இது இடது பட்டல பாருங்களேன், இப்படி ஒரு பாலம் மாதிரி மேல் அழைக்குது. இது ட்ரெயில் அரபா மைதானத்து வரங்காட்டி கோச்சு போகுது. மேலே கேபிள் கோச். ஒரு ஸ்டேஷன் தானே இன்னும் 300 மீட்டர் இடங்க. டென்ட் புடவைகளை போட்டு கொஞ்சம் பேர் தூக்கம் பைத்திக்குது. கொஞ்சம் எழுப்பி காட்டுங்க. திருப்பி அரபாவுக்கு வார இல்லை, ஒரு முறை தான் வாருது. அதுகள்ல தான் தங்குறாக்கள். அரபா மைதானத்துல தங்குறன்றது அதுதான். ஆதம் அலி இஸ்லாம் அவங்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஒரு கனியொண்ட தின்ன வானாம் என்று சொல்லி சாப்பிட்டதுனால ஒரு குத்தம் நடந்துட்டு அவங்கள சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினாங்க. அதுல இருந்து 2 பேரும் 2 பிரிவா போனது யாரையும் கண்டுபிடிக்கல. ஆனா வேற ஆக்களும் இல்லை உலகத்துல. யாரு ஆதம் ஹவ்வா மட்டும்தான். இவங்க 2 பேரையும் தேடிக்கொண்டிருந்தேன். எங்க எங்கிட்ட ஆளுன்னு சொல்லி அவன் தேடுறது, எங்கட மனுஷின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடுறது. அப்படி அமைப்புல தேடி சுத்தி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் இந்த அரபா மைதானத்துல வச்சு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. மனுஷனுடைய அடையாளத்துக்கு இவங்க மட்டும் தான் நினைக்கிறேன். இதான் எங்கட ஆளுண்டு. அந்த மாதிரி அறிமுகமான இடம், ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமான இடம்ன்றதுனாலதான் அரபா என்ற பேர் வந்த. அரப என்றால் அறிந்து கொண்டான்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் அரபா என்ற பேர் வந்தீங்க. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹஜ்ஜினுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி கொடுத்த இடமும் இதுதான். அதனால அரபாண்டு வந்தீங்க. அதுதான் அரபாண்டு பேர் சொல்றதுக்கான காரணம். இப்ப முந்தைய காலம் மாதிரில அரபா மைதானம் வந்து நவீன மயப்படுத்தப்பட்டிருக்குது. முன்னால அந்த டென்ட் மாதிரி அந்த புடவைகள் இழுத்து கட்டி வச்சிக்க ரொம்ப தூரத்துக்கு அந்த ரோட்டுகள்ல வச்சிருப்பாங்க. நிழல்ல போறதுக்கு ஆக்களுக்கு நிழலோட வெயில் இல்லாம போறதுக்கான ஏற்பாடுகள் சவுதி அரசாங்கம் இப்ப செய்யுது. முந்திகளை விட அந்த மக்களுக்கு லேசுபடுத்தி அரபா மைதானத்துல இப்ப போற இடம் நாங்க ஜபலுர் ரஹ்மான் செல்லக்கூடிய இடம். ரஹ்மத்துடைய மலை. இது சாதாரண உயரமான ஒரு மலை தான். அதுலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபா மைதானத்துல வச்சு அந்த மலைக்கு மேல ஏறி ஒட்டகத்துக்கு மேல இருந்து கொண்டு ஒரு பயான் ஒன்று செஞ்சாங்க. 1,24,000 சஹாபாக்களையும் ரவுண்ட்ல கூட்டி கொண்டுதான் அந்த பயான் செஞ்சது. அப்ப அவ்வளவுதான் அப்ப இஸ்லாத்துக்குரிய ஆட்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் முஸ்லிம்கள் 1,24,000 பேர். அவ்வளவு சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து வச்சு அவங்க பயான் ஒன்று பண்ணிட்டு போற நேரம் அரபா உள்ள நிறைய விஷயங்களை பத்தி பயான்கள் சொல்லப்பட்டிருக்குது. அரபாவுல வந்து பெண்கள விஷயங்கள் ஒரு தலையங்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அடுத்தது அடிமைகள விஷயத்துல பேசினாங்க. வேலை செய்யக்கூடிய ஆட்கள எங்கட கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள விஷயத்துல பேசினாங்க. அதே போல குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கிறது,
குடும்பங்கள் பகைச்சு கொண்டாளிக்கிற ஆபத்து இது சம்பந்தமா ஒரு நீண்ட ஒரு பயான். அப்ப அந்த பயான்ல ரசூலுல்லாஹ் கடைசா ஆயத்து குர்ஆன்ல வந்து 6666 ஆயத்திக்கு அதுல கடைசி இறங்கின ஆயத்து தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரப்பட்டுட்டது. இதுக்கு பிறகு இதுல ஒரு கூடுதல் குறைக்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்லா கிட்டவே கொண்டு வந்திக்கு மலையை பாக்குறது கண்ணால லேசா பார்த்து கொள்ள மாதிரி. இடது புறத்தால பாருங்க மலை தெரியுது. இப்ப பஸ்ல முன்புறம் தெரியல அந்த மலை தூண் ஒன்று போட்டிக்குது, ஆக்கள் ஏறுறாங்க. இவ்விடத்துல ஒரு அரை மணி நேரத்து புல்லு காலம் என்ன அரை மணி தரமும் தாரது வந்து நீங்கள் எல்லாரும் ஏறலாம், வயசாளிகள் ஏற போகுமானாம் ஏறவும் மேலா. நீங்கள் தாரும் போராட்டா போயிட்டு ஏறிட்டு வரையிலும் முந்தி 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ஆனா இல்லாம வரணும்ன்றதான் முக்கியம். எங்களுக்கு அங்கெல்லாம் வழிகாட்ட வரையில அவங்க மலை உச்சிக்கு உங்களுக்கு தேவைண்டா ஏழுமான இந்த உங்களுக்கு மட்டும்தான் ஏழுமு நினைக்கிறேன். அப்படின்னா இங்க நான் கொஞ்சம் மாவட்டத்தால போயிட்டு அந்த படியிலேயே அப்படியே ஏறிட்டு திருப்பி அதுக்குள்ளே வாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயமா நீங்க நினைச்ச மாதிரி டைம் எடுக்காம அல்லாவுக்காக. இப்ப எத்தனை மணி? 9:40. இப்ப இறங்கினோம் 9:40. 10:15 இங்கனால போகணும். சரியா? 10:15 இங்கனால போக உதவியாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்களுக்கு இல்லாம